தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள் நடிகைகள் வந்தாலும் தன்னுடைய தனித்துவமான ஏதாவது ஒரு திறமையினால் மட்டும்தான் அவங்க மக்கள் மனசில் ஒரு நீங்கா இடம் பிடிச்சு நிற்பாங்க. அந்த வகையில் தன்னுடைய தனித்துவமான ஒரு சிரிப்பினால் எல்லா மக்கள் மனதிலையும் இடம் பிடித்திருந்தவர் தான் காமெடி நடிகர் மதன்பாப். மதன்பாப் பற்றி பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அவர் ஒரு நடிகர், ஒரு காமெடி நடிகர் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி அவர் ஒரு முறைப்படி இசை கற்ற ஒரு இசையமைப்பாளர். ஆர்கெஸ்ட்ரா எல்லாமே வச்சு அவர் நிறைய இசை கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே நடத்திக்கிட்டு இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் ஏஆர் ரஹ்மான் அவருடைய ஆர்கெஸ்ட்ராவில் பார்த்தோன்னா மியூசிக் பண்ணியிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் ஒரு விதத்தில் மதன் பாபு என்னோட குருனே அவர் சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர் எப்படி சினிமாக்குள்ளே வந்தார் அப்படின்னு பார்த்தா, இவரை முதல்ல நடிக்க வைக்க அறிமுகப்படுத்தினது யாருன்னு பார்த்தா கே பாலச்சந்தர் சார். பாலச்சந்தர் சார் தான் இவரை நடிகனாக அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறமும் தன்னுடைய தனித்துவமான நடிப்புனால தேவர் மகன், வில்லன், இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஒவ்வொரு படங்கள்லையும் தன்னுடைய அந்த சிரிப்புனால யுனிக்கான ஒரு முத்திரை பதிச்சார். பூவே உனக்கானு விஜய் சாருடைய படத்தில் அந்த படத்தோட இன்டர்வல் பிளாக்ல அந்த முரளி மச்சினிச்சி வர்ற நேரம் மண்மணக்குதுங்கிற பாட்டுக்கு இவர் அந்த படத்தில் ஒரு டைரக்டராகவே நடிச்சிருப்பார். அந்த கதாபாத்திரம் ரொம்ப அப்போ பேசப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் சன் டிவியில் அசத்த போவது யார் அந்த நிகழ்ச்சிக்கு நடுவராக இருந்தார். மனுஷன் எப்பயுமே ரொம்ப பாசிட்டிவாக மோட்டிவாக இருக்கக்கூடிய இவர் சமீப காலத்தில் புற்றுநோய்க்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார். அந்த புற்றுநோய்க்கான ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திடீர்னு சிகிச்சை பலன் இல்லாமல், அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் இவருடைய உயிர் பிரிஞ்சிருக்குங்க. இவருடைய உடலை இப்போது அடையாறில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் அஞ்சலிக்கு வச்சுருக்காங்க. பொதுமக்கள் பார்வைக்கு அஞ்சலி எல்லாமே முடிச்சதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் இவருக்கான இறுதி சடங்கு நடக்க ஆரம்பிக்கிறதா இருக்குது. நடிகர் மதன்பாபுனுடைய மறைவு திரைத்துறையில் இருக்கக்கூடிய அனைவரையும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியிலையும் சோகத்திலையும் ஆழ்த்தியிருக்கு. எல்லாத்தையும் தாண்டி ரசிகர்களும் இப்போது ஒரு மிகப்பெரிய சோகத்தில் இருக்காங்க. ஏன்னா சினிமா உலகத்தில் திடீர்னு அதாவது நம்ம ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு நடிகரோ நடிகையோ அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அதை நம்மளால் அவ்வளவு சீக்கிரமாக டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம குடும்பத்திலேயே நம்ம ஃபேமிலியிலேயே நம்ம பார்த்து ஏதோ பழகின ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் இருக்கும். அவங்க திடீர்னு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யாராலையும் ஏற்றுக்க முடியாதுங்க. நடிகர் மதன் பாபு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் அவர் நடித்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச படம் எது, ஒரு ஃபேவரட்டான சீன் எது அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள்.